Yes. Welcome to Bidu Academy. Now, unga chemistry sir Chakravarti. Today, I am going to discuss DPP 3. Chapter name Haloalkane and Haloarine. Yes. வாங்க நம்ம क्वेश्चन பேப்பர் குள்ளர போகலாம். Yes. First question பாருங்க. This question like the match the following. Right. Option A vinyl chloride, option B benzyl chloride, option C alkyl chloride, option D allyl chloride. இங்க பாத்தீங்கன்னா அதனுடைய corresponding structure வந்து கொடுத்திருக்காங்க. ரைட்டா? எஸ். நம்ம இதுக்குண்டான எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் என்றதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க வினைல் குளோரைடு. வினைல் குளோரைடுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? CH2 double bond CH, right? Vinyl chloride. Benzyl chloride means C6H5CH2 plus benzyl chloride, right? Alkyl chloride means, for example, RCl. இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க வந்து alkyl chloride கொடுத்திருக்காங்களா? Yes. For example, alkyl chloride means RCH2Cl, right? Allyl chloride. Allyl chloride means CH2 double bond CH2Cl. Right? So, நம்ம classification of haloalkane என்ற கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம sp3 carbon containing halogen compound, sp2 carbon containing halogen compounds நம்ம பார்த்திருப்போம். அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா இந்த क्वेश्चन நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். क्वेश्चन பண்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த क्वेश्चन எந்த கான்செப்ட்ல இருந்து கேக்குறாங்கன்றதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரைட்டா? தென் அந்த கான்செப்ட் எடுத்து அப்ளை பண்ணுங்க. ரைட்டா? தென் அப்ளை பண்ண முடிச்ச பிற்பாடு அந்த எக்ஸாக்ட்டான ஆன்சர் எடுத்துன்னு போயிட்டு ஆப்ஷன்ல ஒர்க் அவுட் பண்ணணும். ரைட்டா? ஸோ இதுதான் நம்ம அந்த 1 minute 60 செகண்டுக்கு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். ரைட்டுங்களா? எஸ். 1 by 1 பார்க்கலாம். வினைல் குளோரைடு இதில் எதுமா ஏவுக்கு வந்து என்ன வரும்? ஆப்ஷன் வந்து 3 வினைல் குளோரைடு. எஸ். ஏவுக்கு 3 எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே இருக்குது. சி ஆப்ஷனில் இருக்குது, பி ஆப்ஷன்லையும் இருக்குது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு பென்சாயில் குளோரைடு. பென்சாயில் குளோரைடு யார்? C6H5CHCl. பிக்கு வந்து என்னது? 4 வந்து. எஸ். இங்கே பி 4 ஆப்ஷன் பிலையும் இருக்குது. ரைட்டா? அப்போ சி பாருங்கள். அல்கைல் குளோரைடு நீங்கள் பார்க்கணும் வந்து. அப்போ அல்கைல் குளோரைடு யார்? ஹாலஜன் இஸ் அட்டாச்டு டு தி sp3 கார்பன். இதுக்கு அடிச்சுட்டு அல்கைன் இருந்தால் இது வந்து அலைல். ரைட்டா? அப்போ டிக்கு வந்து 1 இருக்குது வந்து. கரெக்டாக? அப்போ டிக்கு 1 யார்? எஸ். இதுதான். அப்போ 26 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் வந்து? சி. கரெக்டுங்களா? ஸோ 26க்கான ஆன்சருக்கு சி. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கிளியரா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? Br hydrogen. So NaNH2, right? So 2 moles of sodium amide. இந்த क्वेश्चनல வந்து பாத்தீங்க அப்படினா reactant வந்து கொடுத்திருக்காங்க. இங்க sodium amide, ரைட்டா? இது என்னது? strong base நமக்கு தெரியும். ரைட்டா? ஒரு haloalkane கொடுத்திருக்காங்க, sodium amide. இது பார்த்தாலே உங்களுக்கு நமக்கு என்ன தோணுது வந்து? It is one of the elimination reaction தெரியுது. ரைட்டா? Yes. So this strong base abstract a hydrogen. இந்த ஹைட்ரஜன் என்ன பண்றாங்க? இந்த பேஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டு இந்த Br வந்து வெளியே போய்டுவாங்க. ஸோ அப்போ 1 mole of NaBH2 யூஸ் பண்ணும்போது 1 HBr ரிமூவ் ஆகுது. 100 mole of NaBH2 யூஸ் பண்ணும்போது இந்த பேஸ் ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. தென் Br ரிமூவ் ஆகுறாங்க. ரைட்டா? ஸோ we get the alkyne. கரெக்டா? ஸோ 1 2 3 4 carbon, right? 1 2 3 4. next reagent வந்து பாருங்க NaNH2. NaNH2. ஸோ NaNH2ன்றது என்னது? ஸ்ட்ராங் பேஸ் வந்து. ரைட்டா? இந்த பேஸ் என்ன பண்ணும்? இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் என்ன பண்ணுவாங்க? அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இது வந்து அசிட்டிக் hydrogen. இது strong base. This base subtract a hydrogen, then we get the sodium alkalinide. Sodium alkalinide. Correct? இங்க மைனஸ், இது Na plus sodium alkalinide.
அடுத்தது செகண்ட் ஸ்டெப் பாருங்க, ஆல்கைல் புரோமைடு கொடுத்துருக்காங்க. CH3 CH3 CHBr ரைட்டா, ஐசோப்ரோபைல் புரோமைடு வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ திஸ் பேஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே அட்டாக் பண்ணிவிட்டு பிஆர் வந்து வெளியே போயிடுவாங்க. அப்போ வாட் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட், CH3 CH3 தென் CH அகைன். ஸோ நம்ம என்னோட ட்ரிபிள் பாண்ட் வந்து பாருங்க, 1 minute. ஸோ இது ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இங்கே ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபேக் நேம் கேட்டிருக்காங்க ரைட்டா. அப்போ 1 2 3 4 5 6 கரெக்டுங்களா. அப்போ மீத் ஈத் ப்ராப் பியூட் பென்ட் எக்ஸ் ரைட். ஹியர் நம்பர் என்னது 2 மெத்தில். எஸ், இது வந்து சப்ஸ்டிடியூவன்ட் ரைட்டா. ஃபங்க்ஷனல் குரூப் வந்து தேர்ட் பொசிஷன் ரைட். ஸோ 2 மெத்தில் ஹெக்ஸ் 3 ion. Yes, option C is the correct answer. Yes. So next question polama. Which among the following halides will not show the SN1 reaction? 28 question வந்து SN1 reaction. SN1 என்னமா, substitution nucleophilic unimolecular reaction ரைட்டா. எஸ். ஸோ SN1 ரியாக்ஷன் எந்த ஹேலைடில் வந்து மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும், தேர்ஸ்டரியா பிரைமரியா செகண்டரியா? எஸ், தேர்ஸ்டரி ஹேலைட் இஸ் த மோர் ரியாக்டிவ் தென் செகண்டரி ஹேலைட் தென் பிரைமரி ஹேலைட். எஸ், இந்த ரியாக்ஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா will not show the SN1 reaction. எதில் SN1 ரியாக்ஷன் வந்து பார்க்க முடியாதுன்னு கேட்குறாங்க ரைட்டா. எஸ், ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க, CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் ரைட்டா. ஸோ நீங்கள் SN1 ரியாக்ஷனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Cl வெளியே பண்ண பிற்பாடு என்ன ஆகிடும், இங்கே கார்போகட்டையான் ஃபார்ம் ஆகும் ரைட்டா. இது என்ன கார்போகட்டையான், அலைலிக் கார்போகட்டையான் ரைட்டா. ஆப்ஷன் பி பாருங்க வந்து CH3 CH டபுள் பாண்ட் CH ப்ளஸ், இது என்னது வினைலிக் கார்போகட்டையான், இது வந்து வினைலிக் கார்போகட்டையான், இது அலைலிக் கார்போகட்டையான். அண்ட் தென் சி வந்து பார்த்தீங்கன்னா பென்சைலிக் கார்போகட்டையான் ரைட்டா, பென்சைலிக் கார்போகட்டையான். அடுத்தது டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா CH3 CH ப்ளஸ், இது வந்து செகண்டரி கார்போகட்டையான். ஸோ கார்போகட்டையான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், என்னது வந்து அலைலிக் ரைட்டா, அண்ட் தென் பென்சைலிக் அலைலிக் தேர்ஸ்டரி செகண்டரி பிரைமரி ரைட்டா. ஸோ அப்போ மோர் ரியாக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பென்சைலிக்கும் இருக்கும், வந்து அலைலிக்கும் இருப்பாங்க, செகண்டரிலையும் இருப்பாங்க. வினைலிக் இஸ் த லீஸ்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ அதனால் SN1 ரியாக்ஷன் தான் நடக்காது, பியில் வந்து நடக்காது ரைட்டா. டஸ் நாட் ஷோ இன் தி SN1 ரியாக்ஷன் ரைட். நெக்ஸ்ட் 29th கொஸ்டின் பார்க்கலாமா. எஸ், கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, which among the following halides will generate the most stable carbocation in the nucleophilic substitution reaction ரைட்டா. எஸ், மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகட்டையான் எது ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், ஃபஸ்ட்டு பாருங்க, ஏ வந்து என்னது CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ், இது வந்து அலைலிக் கார்போகட்டையான், ஏஎல் அலைலிக் கார்போகட்டையான். எஸ், பி வந்து பாருங்க BR. எஸ், இது ரிமூவ் ஆகிட்டாங்கன்னா இதுவும் அலைலிக் தான் பேட்டர்ன் தான் ரைட்டா. CH2 CH. சி பாருங்க, ட்ரைஃபினைல் கார்போகட்டையான் PH ட்ரைஃபினைல் கார்போகட்டையான். அடுத்தது டி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CH2 ப்ளஸ். எஸ், இது பென்சைலிக் கார்போகட்டையான். அப்போ அக்கார்டிங் டு த கார்போகட்டையான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எது வந்து ஃபர்ஸ்ட்டாக இருப்பாங்க, வந்து ட்ரைஃபினைல் கார்போகட்டையான் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள். பென்சைலிக் கார்போகட்டையானா அதுக்கு அடுத்தது அலைலிக் கார்போகட்டையான் பார்த்தீங்க அப்படின்னா
triphenyl carbocation is the most stable because of more resonance structure is the positive, right? So option C is the correct answer, right? Yes. Next question polama. Yes. 30th question. Choose the correct set of reagent in the following convention, right? Yes. First என்ன கொடுத்திருக்காங்கமா? ethyl benzene. ethyl benzene. ethyl benzene உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருப்பாங்க? C6H5 CH2 CH3. It is the ethyl benzene. சரியா? Yes. அடுத்தது reagents பாருங்கமா வந்து ஆப்ஷன் A ல bromine in ion கொடுத்திருக்காங்க, ரைட்டா? சோ இத பாக்கும்போது நமக்கு என்ன தெரியுது? It is one of the electrophilic substitution reaction தெரியுது. So in presence of ion bromine பாத்தீங்க அப்படினா we get the என்ன ப்ராடக்ட் வரும் வந்து நமக்கு வந்து இது புரோமினேஷன் வந்து ரியாக்ஷன். மேல இருக்கிற குரூப் என்னது? எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் தான், ரைட்டா? அப்ப இன்கமிங் எலக்ட்ரோஃபைல் எங்க அட்டாக் பண்ணிருப்பாங்க? ஒன்னு ஆர்த்தோ பொசிஷன் and then para position, ரைட்டா? அப்ப para is the major product, ரைட்டா? அப்ப para product நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், ரைட்டா? CH2 CH3, ரைட்டா? நெக்ஸ்ட் ரியேஜன் என்ன கொடுத்திருக்காங்க? chlorine on heating வந்து, ரைட்டா? chlorine on heating. Then what is the product? CHA Cl and then CH3Br, கரெக்ட்டா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கொடுத்திருக்காங்க. ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஆல்கஹாலிக் பொட்டாசியம் என்ன கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருக்காங்க வந்து it is the elimination reaction, ரைட்டா? சோ elimination reaction. எஸ். elimination reaction வந்து பாத்தீங்கன்னா இங்க CH ல இருக்கிற Cl ம் CH3 இருக்கிற ஹைட்ரஜன் என்ன ஆயிடுவாங்க? வெளியே போயிட்டாங்க அப்படினா we get the CH double bond CH2 வந்து ப்ராடக்ட்டா வந்து கிடைக்கும், ரைட்டா? எஸ். இதுதான் ப்ராடக்ட் வந்து क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. அப்ப which is the correct answer? Option A is the correct answer. Option A is the correct answer. சரியா? எஸ். கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஓகே. சோ 31 क्वेश्चन பார்க்கலாமா? இந்த क्वेश्चनல வந்து மேஜர் ப்ராடக்ட் என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்டா? எஸ். ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் பாருங்க. CH3, ரைட்டா? எஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல Br2 in light. சோ இத பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஃப்ரீ ரேடிக்கல் substitution reaction. இந்த ரோல் வந்து நமக்கு என்ன தெரியணும்? இத பார்த்த உடனே நமக்கு வந்து தெரியணும். எஸ். அப்ப ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இந்த மெத்தின்லயும் நடக்கலாம். தென் இங்க இருக்காங்க இல்லையா CH இதுலயும் நடக்கலாம், ரைட்? அப்ப CH2+ அப்படின்றது வந்து பிரைமரி கார்போகேட்டையான், இங்க CH+ ன்றது என்னது? செகண்டரி கார்போகேட்டையான். சோ அக்கார்டிங் டு தி ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் செகண்டரி கார்போகேட்டையான் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள். secondary carbon free radical is the most stable than primary carbon free radical. அதுபோல tertiary carbon free radical is more stable than secondary carbon free radical. இதெல்லாம் free radical tertiary carbon free radical, கரெக்டாமா? இங்க radical இருந்தாங்கன்னா tertiary carbon free radical. ஏனா இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன். சோ அப்ப tertiary carbon free radical. அப்ப ப்ராடக்ட் என்னவா இருப்பாங்க வந்து CH3, இங்க Br வந்து என்ன இருப்பாங்க? சப்ஸ்டிட்யூட்டடா இருப்பாங்க, ரைட்டா? எஸ். செகண்ட் ஸ்டெப் பாருங்க. ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. எஸ். இந்த ரியாக்ஷன் பார்த்தோனே நமக்கு என்ன தோணுது வந்து it is one of the elimination reaction. elimination reaction. எஸ். அப்ப elimination எங்க நடக்கும் வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இங்க இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இந்த Br-க்கும் இடையே ஒரு எலிமினேஷன் நடக்கலாம். இன்னொரு பாசிபிள் வந்து இங்க இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் இந்த Br-க்கு இடையே என்ன நடக்கலாம்? எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கலாம். அப்ப ரெண்டு எலிமினேஷன் நடந்தனா ரெண்டு அல்கின் வந்து பாசிபிள் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்ப எந்த அல்கின் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் அல்கின் நமக்கு தெரியும் வந்து செட்ஸ் ஆஃப் ரூல் நம்ம பார்த்திருப்போம். அப்ப மோர் அல்கைல் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கின் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படி நமக்கு தெரியும், ரைட்டா? சோ இதுல CH3 it is the most stable alkene, correct? Compared to the
CH2 alkene, right? This is less alkyl substituted alkene. It is the more alkyl substituted alkene, right? Yes. Third step parunga, HBr followed by the ROOR in light. இது பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? Anti Markovnikov rule, correct? Anti Markovnikov rule. Yes. Concept என்னது? Negative part of the addendum will attack on the less substituted carbon. இது என்ன mechanism follow பண்ணும்? Carbon free radical mechanism. Carbon free radical mechanism. Right. So negative part of the addendum will attack on CH3 double bond, right? So அப்ப negative part யாருமா இதுல? H plus Br minus, right? Yes, negative part of the addendum will attack on the less substituted. இதுதான் அது less substituted carbon. இது more substituted carbon. Yes. What is the product? Br. Correct? Yes. இந்த option, இந்த answer எங்க இருக்கு? Option B ல இருக்கு. Correct? So correct answer is the B. Right? Okay. Next question பார்க்கலாமா? 32. இது statement question, right? இந்த type வந்து statement question. Statement 1 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. CH3O CH2Cl will undergo SN1 reaction though it's a primary halide. So primary halide இருக்காங்க வந்து methyl halide இருக்காங்க, ரைட்டா? So இதை விட இது எப்படி இருக்கு வந்து will undergo the SN1 reaction. Yes, இந்த Cl வெளியே போயிட்டாங்கன்னா இங்க என்ன ஆகும் வந்து CH2+, ரைட்டா? இங்க லோன் பேர் வந்து இருக்கு, ரைட்? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மெத்தில் பிளஸ் மட்டும் தான் இருக்கு வந்து, ரைட்டா? இங்க ஹாலஜன் வெளியே போயிட்டாங்கன்னா மெத்தில் பிளஸ் மட்டும் தான் இருக்கு வந்து. இது மெத்தில் இஸ் தி ஒன் ஆஃப் தி கார்போகேட்டைன், ரைட்டா? இங்க CH2+. இதுல யார் மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படினு பாத்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள் அகார்டிங் டு தி ரெசோனன்ஸ் எஃபெக்ட், கரெக்ட்டா? அகார்டிங் டு தி ரெசோனன்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும் வந்து ஜெனரல் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எப்படி இருப்பாங்க வந்து ரெசோனன்ஸ், தென் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரோமேட்டிக், தென் ரெசோனன்ஸ், அதுக்கு அடுத்தது ஹைபர் கான்ஜுகேஷன், தென் இண்டக்டிவ் எஃபெக்ட். இது ஜெனரல் ஸ்டெபிலிட்டி ஆர்டர், கரெக்ட்டா? இங்க வந்து பாத்தீங்கன்னா லோன் பேர் வித் கார்போகேட்டையான், அப்ப இங்க ரெசோனன்ஸ் இஸ் த பாசிபிள். So it is the most stability compared to the methyl plus. It is the inductive effect, right? Yes. Next பாருங்க, CH3 then CH2 Cl அடுத்தது CH3. இது வந்து statement வந்து 2, right? So the neobendyl chloride will not undergo the SN2 reaction அப்படினு சொல்லிருக்காங்க. இதுல SN2 reaction நடக்குமா? Yes, does not take place because of SN2 reaction is favored only for methyl chloride then primary halide. இங்க வந்து பாத்தீங்க அப்படினா இது methyl chloride possible, but ஆனா இது என்னது bulky group, அதனால steric hindrance இருக்கும். அப்ப வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் இருக்குது இல்லையா இந்த SN2 ரியாக்ஷன்ல, அந்த நியூக்ளியோஃபைல் will attack on பேக் சைடில் போயிட்டு அட்டாக் பண்ணணும். ஆனால் இங்கே பல்கி குரூப்பாக இருக்கும்போது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும், அதனால் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்காது வந்து, ரைட்டா? ஸோ அதனால் SN2 ரியாக்ஷன் இதில் வில் நாட் அண்டர்கோ த SN2 ரியாக்ஷன். எஸ், கரெக்ட். இதில் SN2 ரியாக்ஷன் நடக்காது தான். அதுபோல் வில் அண்டர்கோ SN1 ரியாக்ஷன். எஸ், இதில் SN1 ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக தான் நடக்கும். அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே என்ன தான் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ரைட்டா? கிளியரா? அடுத்த क्वेश्चन போலாமா? எஸ், 33 क्वेश्चन. மேட்ச் தி ஃபாலோயிங் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஸ்வார்ட்ஸ், செகண்ட் ஒன் சாண்ட்மேயர், தென் உட்ஸ்பிட்டிக், ஃபோர்த் ஒன் ஃபிங்கல்ஸ்டியான் ரியாக்ஷன். எஸ், ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் என்னது? 33. ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் அண்ட் ஃபிங்கல்ஸ்டியான் ரியாக்ஷன்லாம் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ற கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும். அப்ப ஹாலோ Br அல்லது Ri, it's converted into the RF. இது என்னது? மெட்டாலிக் ஃப்ளூரைட். ஸோ நம்ம சில்வர் ஃப்ளூரைட், மெர்க்குரி ஃப்ளூரைட், கோபால்ட் ஃப்ளூரைட் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா இங்க RBr, Ri is converted into the RF, ரைட்டா? இட் இஸ் த ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன். ஏ வந்து என்னது? ஃப்ளூரோ வரணும், இருக்கா? பி. அப்போ ஏவுக்கு வந்து என்னது? 4. எங்கே கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. எஸ், சியில் ஒன்று இருக்குது, டியில் ஒன்று இருக்குது, ரைட்? இதுக்குள்ளார பார்ப்போம். சாண்ட்மேயர் ரியாக்ஷன்றது என்னது?
ஸோ பென்சின் டைசோனியம் குளோரைடு வந்து ArN2 ப்ளஸ் பென்சின் டைசோனியம் குளோரைடு Cu2 Cl2 then HCl, right? Then we get the ArCl. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், பென்சின் டைசோனியம் குளோரைடு. இங்க வந்து சைனோ கொடுத்திருக்காங்க. எஸ், சைனோ என்னது, காப்பர் சைனேட் பண்ணீங்கன்னா ArCN. இது ஒன்னதான் வந்து சாண்ட்மே ரியாக்ஷன் தான், ரைட்டா? அப்ப B க்கு வந்து 3 கொடுத்திருக்காங்களா? எஸ், B3 இங்க இருக்கு. இங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, ஆன்சர் D தான்றது. இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம் வந்து கிளியரா நம்ம செக் பண்ணிக்கலாம். உட்ஸ் பிட்டிக்ன்றது அது மெத்தில் இருக்கணும், அதாவது அல்கைல் இருக்கும், அரையில் இருக்கும், இருக்கா? எஸ், பென்சின்றது அரைல், எத்தில்ன்றது அல்கைல், ரைட்? அப்ப சிக்கு வந்து 1, டிக்கு வந்து என்ன இருப்பாங்க 2 தான் வந்து, ரைட்டா? ஸோ சோடியம் அயோடைடு இன் அசிட்டோன்றது என்னது, ஃபிங்கல்ஸ்டியான் ரியாக்ஷன் ஃபார் கன்வென்ஷன் ஆஃப் RBr கன்வெர்டட் டு தி RI. ஸோ சோடியம் அயோடைடு இன் அசிட்டோன், கரெக்டா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 33க்கு டி. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Yes. 34 question. Which among the following compounds will undergo the fastest in SN2 reaction? SN2 reaction ல எந்த காம்பவுண்ட் வந்து ஃபாஸ்டா நடக்குதுன்னு சொல்றாங்க. இதான் அண்டர்ஸ்டாண்டிங், கரெக்டா? எஸ், கான்செப்ட் என்னது, SN2 ரியாக்ஷன் எதுல ஃபாஸ்டா நடக்கும் வந்து மெத்தில் ஹேலைட் தென் பிரைமரி ஹேலைட் தான் ஃபாஸ்டா நடக்கும், ரைட்டா? அப்ப இந்த given காம்பவுண்ட்ல எது வந்து மெத்தில் ஆர் பிரைமரி ஹேலைட்னு பார்க்கணும், ரைட்டா? எஸ், ஆப்ஷன் ஏ வந்து நம்ம அது வந்து டெர்ஷியரி ஹேலைட், கரெக்டா? 34 கொஸ்டின்ல ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷியரி ஹேலைட், பிகாஸ் ஆஃப் அது உங்களுக்கு தெரியும் பேசிக் கான்செப்ட். இது நம்ம செகண்டரி ஹேலைட் வந்து பிக்கு, கரெக்டா? CBr. அடுத்தது இது பாருங்க, இதுவும் அதே தான் கொடுத்துருக்காங்க, ரைட்? பி இது செகண்டரி, சி விடுங்க, டி நம்ம CH3 CH2 இங்க CHBr, ரைட்டா? இதுவும் செகண்டரி ஹேலைட். அப்ப பிரைமரி ஹேலைட் யார் வந்து C மட்டும் தான், ரைட்டா? சைக்ளோபியூட்டேன் CH2Br, ரைட்டா? இது பிரைமரி ஹேலைட், ரைட்? சோ பிரைமரி ஹேலைட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் தி SN2 ரியாக்ஷன், கரெக்ட்டா? எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 35. ஐடோஃபார்ம் கார்பன் டெட்ராக்ளோரைட் CFC DDT. இந்த क्वेश्चन எதுல இருந்து கேட்டிருக்காங்க, பாலிஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? சோ 35 ல ஐடோஃபார்ம்னா என்னது வந்து CH3, ரைட்டா? சோ இது என்னது, ஆன்டிசெப்டிக்கா, இன்செக்டிசைடா, ஃபயர் எக்ஸ்டிங்கா, ரெப்ரிஜென்டா? ஐடோஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக்கா யூஸ் பண்றாங்க, நம்மளுக்கு வந்து அதுக்கு யூஸ் ஆகும், ரைட்டா? நெக்ஸ்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட் பார்த்தா ஃபயர் எக்ஸ்டிங்க்யூஷரா யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? CCl4 வந்து ஃபயர் எக்ஸ்டிங்க்யூஷர். அடுத்தது CFC நம்மளுக்கு தெரியும், குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியேறது, ரைட்டா? யாரு, ரெஃப்ரிஜரன்ட், ரைட்? எஸ். DDT நம்மளுக்கு தெரியும் வந்து, இது வந்து ஒன் ஆஃப் த இன்செக்டிசைட், ரைட்டா? அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்ணக்கூடிய இன்செக்டிசைட், ரைட்? எஸ், பாருங்க, ஏவுக்கு வந்து 3 இருக்கணும், எந்த ஆப்ஷன்? ஓ, பில இருக்கு, சில இருக்கு. நெக்ஸ்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட் ஃபயர் எக்ஸ்டிங்க்யூஷர் 1, எஸ், பிக்கு 1 இது இருக்கு. சிக்கு வந்து நம்ம 4 இருக்கா, ரெப்ரிஜென்ட். டிக்கு வந்து என்னது, இன்செக்டிசைடைஸ். 35க்கு ஆன்சர் வந்து சி. கிளியரா? எஸ். ஸோ நம்ம DPP 3க்கான வீடியோஸ் வந்து நம்ம அந்த சாப்டர்லேருந்து இருக்கிற கொஸ்டின் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டா? எஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் DPP 2 பார்க்கலாம், சரிங்களா? தேங்க்யூ.